தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தமிழகத்தில் இப்போ இந்த ராஜ்யசபா தேர்தலுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கிறது ஜூன் 19ஆம் தேதி. ஸோ இப்போது அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் தரப்படுமா, அதுக்கப்புறம் இதில் அதிமுக திமுக காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கும், கமல் ஒரு பக்கம். இப்போ இந்த தேர்தல் நடத்த போகிற முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு தக்க வாய்ப்பா பயன்படுத்தி பாமகவுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்து அதிமுக அந்த கூட்டணியை கன்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? சரி, அப்படி கொடுத்தா யாரு கொடுப்பீங்க? இல்ல அது அவங்க டிசைட். நான் என்ன கேட்கறேன்னா, பாமக கொடுத்தா யாரு கொடுப்பீங்க? அன்புமணிக்கு தானே கொடுப்பீங்க. இப்ப அன்புமணியும் ராமதாஸ் தான் முரண்பட்டு இருக்காங்க. ரைட்டு, ராமதாஸ் முரண்படுறது என்டிஏவோட இவர் இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான். இப்ப அன்புமணிக்கு கொடுக்கறது மூலமா என்டிஏவோட அவர் இருக்கிறது ரீகன்ஃபார்ம் ஆறத ராமதாஸ் விரும்புவாரான்னு நான் கேட்கிறேன். டிஎம்கே தனித்து போட்டிட்டு எப்பவாவது உருப்படியா ஜெயிச்சது உண்டா? எனக்கு ஏதாவது ஒரு எலெக்ஷன் சொல்லுங்க. இல்ல. இவ்வளவு பெரிய படிப்பினை இருக்கிறப்போ இப்ப இருக்கிற சூழ்நிலை என்டிஏ விட்டு வெளியில வந்துட்டா தனிச்சுதான் நிக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கும் உங்களுக்கும் தெரிறப்ப ராமதாஸ்க்கு தெரியாதா? தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்று நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து பங்கேற்று விட்டு வந்தார். அதுக்கப்புறம் இல்லாம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களையும் தனிப்பட்ட ரீதியில வந்து சந்தித்து பேசியிருக்கிறார். கடந்த 3 நிதி ஆயோக் கூட்டத்துல தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலம் தமிழகம் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறதுன்னு சொல்லி நீங்க போகவே இல்லை. திடீர்னு இப்ப மட்டும் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நீங்க ஏன் போறீங்க? தமிழகத்தை வலுப்படுத்த, தேசத்தை வலுப்படுத்த நாங்க போனேன் அப்படின்னா இப்ப கடந்த 3 வருஷமா போகலையே. அப்படின்னா தமிழகத்தை வலுப்படுத்தணும், தேசத்தை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது 3 வருஷமா அக்கறை இல்லாமல் இருந்ததா? சோ மகனை காப்பாற்ற டெல்லி பயணம். மோடி வந்து 24 மணி நேரமா அரசியல் பண்ணக்கூடிய ஆள். அவர் மொத்தமா ஒரு அரசியல்வாதி, பிளட்டே அரசியல் தான். அப்படிங்கிறப்போ இந்த விதமான ஒரு டிமாண்ட் ஒன்று, ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று வருதுன்னா அதை தன்னுடைய பாலிடிக்ஸுக்கு எப்படி யூஸ் பண்றது தான் பாஜக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு. ஆனா அதை பயன்படுத்தி கொள்ளும் சென்ஸே எப்படி வருது அப்படின்னா, அப்போ ஒரு காம்ப்ரமைஸை நோக்கி போவாங்க. இல்ல, இன்னொரு விஷயத்தையும் என்னென்ன காம்ப்ரமைஸ் என்னைக்குமே வராது. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலால சீனிவாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழகத்துல இப்ப இந்த ராஜ்யசபா தேர்தலுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கிறது ஜூன் 19ஆம் தேதி. ஸோ இப்போ அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் தரப்படுமா, அதுக்கப்புறம் இதில் அதிமுக திமுக காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கும், கமல் ஒரு பக்கம். ஸோ இப்போ இந்த தேர்தல் நடத்த போகிற முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மொத்தம் இது 6 உறுப்பினர்கள் ரிட்டையர் ஆகிறாங்க. அந்த 6 உறுப்பினர்கள் யாருன்னா வைகோ எம்டிஎம்கே, அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ், ஏடிஎம்கேலேருந்து சந்திரசேகரன், அப்புறம் டிஎம்கேலேருந்து 3 உறுப்பினர்கள் இன்க்ளூடிங் வில்சன். எல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒரு ராஜ்யசபா எம்பியை எலெக்ட் பண்ணுறதுக்கு 34 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவை. ரைட்டா? அப்படிங்கிறப்போ இன்னைக்கு இருக்க ஸ்ட்ரென்த்தை பார்ப்போம். டிஎம்கேக்கு 134 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதனுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள், அந்த கூட்டணி கட்சியுடைய எம்எல்ஏக்களுடைய பலம் 25. அப்படிங்கிறப்போ டிஎம்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக 4 எம்பிக்களை அனுப்ப முடியும். 6ல் 4 டிஎம்கே எம்பிஸாக இருப்பாங்க. இப்போ இந்த 4ல் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி 2024 மக்களவை தேர்தலில் அவங்க அக்ரி பண்ணதுபடி கமல்ஹாசனுக்கு ஒரு சீட் கொடுக்கப்படும். ஸோ இந்த 4ல் 1 கூட்டணி கட்சிக்குன்னு போகும். அது அநேகமாக கமல்ஹாசனுக்கு கிடைச்சிடும். அதனால கமல்ஹாசன் வந்து ராஜ்யசபா எம்பி ஆவார். அப்புறம் அண்மை காலமாக ஏற்கனவே இருந்து வருகிற ராஜ்யசபா உறுப்பினர் வழக்கறிஞர் வில்சன் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். அவர் எஃபர்ட் எடுத்து அவர் போடுற பல கேஸில் அவர் சக்ஸஸ் காட்டுறார். அதனால அவருடைய ஒர்க்கை பாராட்டி அநேகமாக வில்சன் மீண்டும் ராஜ்யசபா உறுப்பினர் ஆவதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ வில்சனுக்கு மீண்டும் கிடைக்கும், கமல்ஹாசனுக்கு வாய்ப்பு. இதை தவிர்த்து 2 பேரை ஸ்டாலின் யாரை சூஸ் பண்ணுறாங்கிறத பார்க்கணும். ஆனால் அந்த 2ம் நிச்சயமாக டிஎம்கே பீப்புளாக தான் இருப்பாங்க. அதனால இது வந்து டிஎம்கே சைடு. வைகோவுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா அவங்க சன்னுக்கு தான் இங்கே
லோக்சபா இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா துரை வைகோவுக்கு, திருச்சியில்னு அவர் ஜெயிச்சிருக்காரு. ஆக்சுவலாக அவருக்கு கொடுக்குறப்ப இதை பேசியிருப்பாங்க, உங்கள் சன்னுக்கு கொடுக்கணும்னா நாங்கள் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. அதனால வந்து வைகோவுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா துரை வைகோ எம்பி ஆகிட்டாங்களே லோக்சபா எம்பியா, அதனால வைகோவுக்கு வாய்ப்பு இல்லை. இல்ல ஏன்னா அப்ப என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இப்போ விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளுக்கு வந்து ரெண்டு சீட்டு கொடுத்தாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு ரெண்டு எம்பி சீட் கொடுத்தாங்க. ஆனா மதிமுகவுக்கு ஒரு சீட்டு தான் கொடுத்தாங்க. ஸோ மதிமுகவுக்கு ஒரு சீட்னா ஒரு சீட் ராஜ்யசபா சீட்டு, இன்னொரு சீட்டு லோக்சபா சீட்டு, அந்த மாதிரி பிரிக்கப்பட்டது. எனக்கு ஒரே நேரத்தில் தந்தையும் மகனையும் எம்பி ஆக்கக்கூடிய கடமையை திமுக சுமக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால இதுதான் டிஎம்கே சைடு. இப்போ ஏடிஎம்கே சைடு வருவோம். ஏடிஎம்கே சைடில் 2 எம்பிக்கள் வரை தேர்ந்தெடுக்கலாம். ஏடிஎம்கேக்கு இருக்கக்கூடிய வாக்குகள் 66. இந்த 66ல் ஓபிஎஸ் அவர் ஆதரவு எம்எல்ஏக்கள் 2 பேர், மொத்தம் 3 பேருடைய சப்போர்ட்டு அதிமுக தலைமைக்கு கிடையாது. அவங்க தனி அணியாக செயல்படுறாங்க. அவங்க கட்சியிலிருந்து கட்சியின் பொதுக்குழுவாலேயே நீக்கப்பட்டு இருக்கிறார். ஓபிஎஸ், மனோஜ்குமார், வைத்திலிங்கம். இப்போ இந்த 67 3 கழிச்சுட்டு 63 தான். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்க 34 தேவை அப்படி. 2 எம்பிக்கு தேவை 68. ஆனால் இருக்கிறது 63 தான். அப்போது கூட்டணி கட்சிகள் சப்போர்ட்டோட தான் நீங்கள் எலெக்ட் பண்ணி ஆகணும். கூட்டணி கட்சி அப்படின்னு வர்றப்போ பிஎம்கேக்கு 5 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, பிஜேபிக்கு 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இப்போ இவங்களுடைய ஒரு ஒத்துழைப்போட அவங்க எலெக்ட் பண்ணி ஆகணும். இதில் ஏடிஎம்கே சைடில் ஒரு எம்பியை நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக சூஸ் பண்ணிடலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இன்னொரு எம்பி அப்படின்னு வர்றப்போ கூட்டணி கட்சிகளுடைய ஒத்துழைப்பு தேவை. இதில் கூட்டணி கட்சிகள் கிளைம் பண்ணலாம். இப்போ நம்மளே பார்த்துருக்கோம், ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பிரேமலதா சொன்னாங்க, எங்களுக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்குறேன்னு ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணாங்கன்னு. அதை எடப்பாடியார் சொன்னார், நாங்கள் அந்த மாதிரி எந்த உத்தரவாதம் தரல, அப்படி ஏதாவது அக்ரிமெண்ட் இருக்கா காட்ட சொல்லுங்க அப்படின்னாரு. ரைட்டா? ஸோ ஆல்ரெடி அதுக்கான கிளைம்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. ஒருவேளை பிஜேபி கூட கேட்கலாம், பிஜேபி கேட்கலாம். இதில் வந்து அப்படி கேட்கறதுக்கான முகாந்திரம் தேமுதிகவுக்கு குறைவு. ஏன்னா தேமுதிகவுக்கு எம்எல்ஏ கிடையாது. இன்னைக்கு இருக்க எம்எல்ஏஸ் மற்ற கட்சிகளில், இந்த அதிமுக தோழமை கட்சிகளில் பார்த்தீங்கன்னா பிஎம்கேக்கு 5 இருக்கு, இதுக்கு 4 இருக்கு. ஸோ அப்போ கேட்குற மாதிரி இருந்தால் பாஜக இல்லை பாமக கேட்கலாம். பாமக கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னன்னா அன்புமணி ராமதாஸ் ரிட்டையர் ஆகிறாரு. ஓகே, ரிட்டையர் ஆகிறப்போ அவரை ஒருவேளை சட்டப்பேரவை தேர்தலில் கூட நிற்கலாம். அதுக்கு ஒருவேளை இந்த தடவை அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கிறது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அவர் அமைச்சர் பதவியை டார்கெட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரில. இன்னொன்று, பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்குது. அவங்க அப்பா வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு, இவர் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. என்டிஏவிலே தொடர்வதா இல்லையாங்கிறதுல அவங்களுக்குள்ள பார்வை மாறுபாடுகள் இருக்கு. இல்லை, அதுதான் ஒரு கேள்வி. இது வந்து ஒரு தக்க வாய்ப்பாக பயன்படுத்தி பாமகவுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்து அதிமுக அந்த கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? சரி, அப்படி கொடுத்தா யாருக்கு கொடுப்பீங்க? இல்லை, அது அவங்க டிசைட். நான் என்ன கேட்குறேன்னா, பாமக கொடுத்தா யாருக்கு கொடுப்பீங்க? அன்புமணிக்கு தானே கொடுப்பீங்க. இப்போ அன்புமணியும் ராமதாஸ் தான் முரண்பட்டு இருக்காங்க. ரைட்டா? ராமதாஸ் முரண்படுறது என்டிஏவோட இவர் இருக்கக்கூடாதுங்கிறதுனால தானே. இப்போ அன்புமணிக்கு கொடுக்கறது மூலமாக என்டிஏவோட அவர் இருக்கிறது ரீகன்ஃபார்ம் ஆகிறத ராமதாஸ் விரும்புவாரான்னு நான் கேட்குறேன். இல்லை, ஒருவேளை ராமதாஸ் விட்டு அப்படின்னா அறிக்கை கொடுக்க வைக்கணும். இல்லை, ஒருவேளை முகுந்தன் அப்படின்னா இல்லை, நீங்கள் சொல்கிறது நல்ல ரொம்ப வேலிடான கொஸ்டின். ஒருவேளை அன்புமணிக்கு கொடுக்கறதாக இருந்தால் அதுக்கு முன்னால் அவங்க என்டிஏல நாங்கள் தொடர்கிறோங்கிறத அதிகாரபூர்வமாக அறிவிக்க வேண்டியிருக்கும். அந்த உத்தரவாதத்தை தந்தா தானே இங்கே ராஜ்யசபா எம்பி ஆக்குவாங்க. அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கோணத்தில் இது பண்ணால் இது வந்து ராமதாஸுக்கு விரிக்கிற வலையாகவும் இருக்கலாம். ஏதாவது ஒரு முடிவுக்கு அவர் வந்தாகணும். இப்போ ஏற்கனவே ராமதாஸுக்கு எந்த செல்வாக்கும் இல்லைங்கிறது தெரியுது. அவர் நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டுறாரு. 216 நிர்வாகிகள் அட்டன் பண்ணணும், வெறும் 15 பேர் அட்டன் பண்ணுறாங்க, 201 பேர் அட்டன் பண்ணுறாங்க. அப்புறம் ராமதாஸ் சொல்லுகிறார், அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட களைப்பின் காரணமாக 201 பேர் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறாங்க,
இந்த தூங்காமல் இருந்த 15 பேர் மட்டும் இங்கே வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இது ராம்தாஸ் சொன்னது, நான் சொல்ல, அவர் தான் சொன்னார். களைப்பின் காரணமாக வரவில்லை அப்படின்னு. இப்போ அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் எவ்வளோ பேர் களைப்போட இன்னமும் இருக்காங்க, களைப்பு இல்லாமல் இருக்காங்க, இதெல்லாம் அவங்க சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி ஏதோ ஒரு முடிவுக்கு வரணும். இப்போ இது வந்து ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட், இந்த ராஜ்யசபா எம்பி அப்படின்னு. இது அன்புமணிக்கு வேணும்னா அவர் பிஎம்கே சம்பந்தமாக திட்டவட்டமான ஒரு முடிவை எடுத்தே ஆக வேண்டும். வேற வழியே இல்லை. என்டிஏல தொடர்றோங்கிறத அவங்க டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ணால் மட்டும்தான் அவருக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த வாய்ப்பையும் அவர் நழுவ வேண்டியதுதான், நழுவ விட்டுற வேண்டியது. இல்லை அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க அப்பாவை அவர் கன்வின்ஸ் பண்ணணும். அவங்க அப்பாவை அவர் கன்வின்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, இதுதாங்க பிரச்சனை. ஒரு குடும்ப அரசியலை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு உண்டான பிரச்சனையே தான். பாருங்க, ஒரு மிக முக்கியமான பொலிட்டிக்கல் இஷ்யூ, ஒரு கட்சி பிரச்சனையை இவங்க அப்பாவும் மகனுமா பேசி குடும்பத்துக்குள்ள சால்வ் பண்ண வேண்டியிருக்கு. பார்த்தீங்களா? இதுதான் குடும்ப அரசியலில் இருக்கக்கூடிய சாபக்கேடு. இது வந்து இதுக்கு முன்னால முலாயம் சிங் யாதவுக்கு அகிலேஷுக்கு இடையில ஏற்பட்ட மாதிரி. இப்போ லாலு பிரசாத் யாதவுக்கு அவருடைய மகன் வந்து இந்த மாதிரி. இப்போ இது எதுக்காக சொல்றேன்னா, அப்படின்னா இவங்க அப்பா சம்மதத்தோட அவர் வந்து அறிவிப்பு வெளியிடணும். அந்த ஒரு உத்தரவாதம் கிடைக்காத நிலையில அவருக்கு எப்படி கொடுப்பாங்க? இல்ல சார், இதுல என்னன்னா ராமதாஸ் இருக்கிற சூழ்நிலையில எப்படி இருக்குன்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில ராம்தாஸ் நான் தலைவர்னு சொல்லி டேக் ஓவர் பண்ணிட்டார், ரைட்டா? இப்ப என்டிஏல பிஎம்கே இல்லை, ஆனால் அன்புமணி இருக்கார். கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? என்டிஏல பிஎம்கே இருக்கா இல்லையானே தெரியல, ஆனா அன்புமணி என்டிஏல இருக்கார், அவர் இருக்கணுங்கிறாரு. ஸோ இப்போ எப்படின்னா, அன்புமணி என்டிஏல இருக்கார், அன்புமணிக்கு பின்னால நிர்வாகிகள் இருக்காங்க, அந்த நிர்வாகிகளுக்கு பின்னால பிஎம்கே இருக்கு. ஆனா பிஎம்கே என்டிஏல இருக்கா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா ராம்தாஸ் உழைப்பிட்டு இருக்காரு. ஒரு குழப்பம் இருக்குல்ல? இப்போ இந்த குழப்பத்துக்கான தீர்வு இந்த எம்பி எலெக்ஷன் கிடைக்கணும். ஓகே, இந்த எம்பி எலெக்ஷன் முடியறதுக்குள்ள ஜூன் 19க்குள்ள அவங்க இந்த தீர்வை நோக்கி செல்லலை அப்படின்னா அன்புமணி ராமதாஸ்க்கு இருக்கிற பதவி இல்லாமல் போகும். இதோட வைண்டப் ஆயிடும். அதுக்கு அடுத்தாப்புல அவருக்கு எண்ணிக்கை கிடைக்க அப்புறம் 2029. ஆனா கூட்டணியை அன்புமணி ராமதாஸ் ஒருவேளை கன்ஃபார்ம் பண்ணாரு, பெரிய ராமதாஸ் கன்ஃபார்ம் பண்ணாருன்னா அன்புமணி மீண்டும் ஆகிறது உறுதி. அது அதிமுக அவர் வந்து பரிசீலனை செய்யப்படலாம். இதுக்கு முன்னால அன்புமணி ராமதாஸ் அனுப்பிச்சு வச்சது இவங்க தானுங்க. அப்புறம் என்ன இப்ப திரும்ப ரீகன்சிடர் பண்றதுல என்ன பிரச்சனை ஆக போகுது? அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆனால் இந்த உத்தரவாதம் தரணும்ல. நீங்க கூட்டணியில் இருப்போங்கிறதுக்கான உத்தரவாதத்தை தராத நிலையில உங்களுக்கு பதவியை மட்டும் தூக்கி தருவாங்களா? இல்ல, நீங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் சொல்றீங்க. 2026 அவர் எம்எல்ஏக்கு வந்து கண்டெஸ்ட் பண்றதுக்காக மேபி இதுல வந்து ராஜ்யசபால பிட்ச் பண்ணாம இல்ல இப்படி கிடைக்கலன்னா ரொம்ப லேட்டா அவங்க கன்ஃபார்ம் பண்ணால் இதுதான் வாய்ப்பு. என்ன காரணம்ங்கிற சொல்லிடுறேன். இல்ல சில விஷயம் பேசியாகும். டிஎம்கே சைடு ஒட்டலாமா பிஎம்கே? அது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஆனால் இந்த ஆப்ஷன் கிடையவே கிடையாதுன்னு 2 தடவை கேட்டகரிக்குல மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஏப்ரல் 18 கொடுத்த இன்டர்வியூல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அந்த கேட்ட நிருபர்கிட்ட சொல்றாரு, பிஎம்கே வரும் அது இதுன்னு ஒரு வதந்தி வருது, ஒரு முணுமுணுப்பு போகுதே அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, நீங்களே சொல்றீங்களா முணுமுணுப்பு? அது வெறும் முணுமுணுப்பு தான். இப்ப இருக்கிற எங்க கூட்டணியை வலுவா இருக்கு, உறுதியாக இருக்கிறது, இதற்கு மேல என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படிங்கிறப்போ அங்க டிஎம்கே சைடு பிஎம்கேக்கு இடமில்லை அப்படிங்கிறத கேட்டகரிக்குல ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். ஒன்று. அந்த சூழ்நிலையில் இப்போ ராம்தாஸ்க்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன? டிஎம்கே பக்கம் போக முடியாது, அதாவது ஸ்டாலின் சொன்னதன்படி. ஏடிஎம்கே இருக்கிற அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள வரவும் விருப்பம் இல்லை. அப்படின்னா நடுவாக நீங்க தனியா நிற்கணும். இதுக்கு முன்னால அன்புமணி ராமதாஸ் முதல்வர் வேட்பாளர் அதுவா இதுவாலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு நீங்க தனியாவே களங்கண்டு என்ன சாதிச்சீங்க? 2019 ஏடிஎம்கேடன் கூட்டணி வைப்பதுங்கிற முடிவை எடுத்து பிஎம்கே ஒட்டினப்போ அவர் நடத்தின பிரஸ் மீட்ல அன்புமணி ராமதாஸ் சொன்னது என்ன? நாங்க இதுக்கு முன்னால் ரொம்ப ஒரு துணிச்சலான ஒரு முடிவு எடுத்தோம், தனித்து நிற்பதுன்னு. பல தேர்தல் அப்படி பார்த்தோம், ஒண்ணுமே தேரல.
எங்களை போல துணிச்சலா எதிர்கொண்ட கட்சி வேற எதுவும் கிடையாது. ஆனால் தொடர்ந்து நாங்கள் தோற்றுக்கொண்டே இருந்தால் என்ன ஆகுது? அதனால தான் இன்னைக்கு கூட்டல்ல சேர்றோம் அப்படிங்க. திரும்ப அதே பழைய பாதைக்கு போனீங்கன்னா இப்ப இதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஒருவேளை இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள பிஎம்கே இருக்கவும் கூடாது, அதே நேரத்தில் தன்னுடைய கூட்டணிக்குள்ள பிஎம்கே வந்துடவும் கூடாது, அதாவது பிஎம்கே உள்ள வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்டிஏ கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்காக பின்னால் இருந்து, அதாவது ராம்தாஸுக்கு பின்னால் இருந்து திமுக முயற்சி செய்கிறதோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்கு. அதாவது ராம்தாஸை டிஎம்கே இயக்கி கொண்டிருக்கிறதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அப்படி இயக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டாலின் ஏன் டினை பண்ணணும்? கூட்டணிகளுக்கு வந்து மேபி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தன்னுடைய கூட்டணிக்குள்ள இவரை வச்சால் திருமாவளவன் வெளியில போயிடுவார். திருமாவளவன் அவர்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பட்டியல் சமூகத்தினுடைய முகமாக அவர் இருக்கிறார். இப்போ அவரை நீங்க விட்டுட்டீங்கன்னா பட்டியல் சமூகத்தின் முகமா வேற யாரை வைப்பீங்க? யாரை, அவர் இல்லாத இடத்த பட்டியல் சமூகம் சார்ந்து வேற யாரை வச்சு நீங்க ரீப்ளேஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க? அவரை லூஸ் பண்ண முடியாது. ஆனா அதே நேரத்தில் என்டிஏவை பலவீனப்படுத்தி ஆகும். அப்போ ராம்தாஸ நடுவாக இழுத்து விடக்கூடிய வேலையை டிஎம்கே பார்க்கலாம். நான் கேட்கிறேன், ராம்தாஸுக்கு இப்ப நடுவா வந்து வெளியில இங்கேயும் போக முடியாது அங்கேயும் போக முடியாம தனித்து போட்டியிட்டால் படுதோல்விங்கிறது அவருக்கு தெரியாதா? இதற்கு முன்னால எவ்வளவு படிப்பினைகள் இருக்கு. இத்தனை படிப்பினைகள் இருக்கிறப்பவும் ராம்தாஸ் வந்து என்டிஏவுக்குள்ள பிஎம்கே இருக்கிறத விரும்பலைன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா அப்பனா அது எப்படி நீங்க சந்தேகிக்காமல் இருக்க முடியுமா? பிஎம்கே தனித்து போட்டியிட்டு எப்பவாவது உருப்படியா ஜெயிச்சது உண்டா? எனக்கு ஏதாவது ஒரு எலெக்ஷன் சொல்லுங்க. இவ்வளவு பெரிய படிப்பினை இருக்கிறப்போ இப்ப இருக்கிற சூழ்நிலையை என்டிஏ விட்டு வெளியில வந்துட்டா தனிச்சுதான் நிக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கும் உங்களுக்கும் தெரிறப்ப ராம்தாஸ்க்கு தெரியாதா? அப்படிங்கிறப்ப ராம்தாஸ் ஏன் வந்து அதை இன்சிஸ்ட் பண்றாரு அப்படின்னா அவர் வந்து இயக்கப்படுகிறாரோ அப்படின்னு. இந்த விஷயத்துல ராம்தாஸோட உடன்பட அவருடைய மகன் மறுக்கிறார். அவர் வந்து அன்புமணி ராமதாஸ் இதை பொலிட்டிக்கலா பார்க்கிறார். பிஎம்கே பொலிட்டிக்கல் சர்வைவல் அப்படிங்கிறது கூட்டணியில தான் இருக்குங்கிறத அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ராம்தாஸ் வந்து இதனுடைய சர்வைவல் வேற ஏதோ ஒன்றுல இருக்கிறதா அவர் நினைக்கிறார். அது என்னங்கிறலாம் நம்ம சொல்ல வேண்டாம். இல்ல, ஆனா அதுல ஒரு இது இருக்குல்ல, குறிப்பா வந்து அன்புமணிக்கும் அவருக்கும் இடையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு முரண்பாடா முகுந்தனை வந்து மேல கொண்டு வரணும் அப்படிங்கிறது ராமதாஸுடைய எண்ணமா இருக்கு. ஆனா அதுக்கு அன்புமணி தடையா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்ல. அவர் மகனுக்கும் அவருக்கும் இடையிலான உறவுல முகுந்தன் யாருங்க? அது ஒரு பெரிய இஷ்யூ வாங்க. இல்ல, அவங்க கட்சியில அப்படிதானே பாக்குறாங்க. பஸ் ராமதாஸும் அப்படிதானே. இல்ல, அதுக்கு பின்னால வேற சில விஷயங்கள் இருக்குங்க. அதை வந்து நான் பொது வெளியில பேச முடியாது. இந்த முகுந்தன் ஃபேக்டர் அதுக்கு பின்னாலே என்னன்னு கதைக்கெல்லாம் போனேன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாம் உண்மைதான். எப்போதுமே பொது வழியில எல்லா உண்மைகளையும் பேச முடியாது. ஓகே, அது வந்து அவ்வளவு நாகரிகமா இருக்காது. ரைட்டா, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாங்க. பட் ராம்தாஸ் இயக்கப்படுகிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இதை வந்து ஒரு யூகமா தான் முன்வைக்கிறேன். அந்த யூகம் எதனால வருது அப்படின்னா, தனித்து நின்றால் தேர மாட்டோம் அப்படிங்கிறது தெரிந்த நிலையிலும் ராம்தாஸ் ஏன் வற்புறுத்தணும்? இதுதான் என் கேள்வி. உங்களால டிஎம்கே பக்கம் போக முடியாது அப்படின்னா இருக்கிறது தக்க வச்சுக்கணும். இதையும் வேண்டாம்னு ஏன் சொல்லணும்? அப்படின்னா வேற ஏதோ ஒன்று இருக்கு. இந்த கூட்டணியை உடைக்கிற வேலையில யார் ஈடுபடுவா? என்டிஏ பலவீனப்படுத்துற வேலையில யார் ஈடுபடுவா? என்டிஏவுக்கு எதிராக யார் இருக்கிறார்களோ அவர்கள் ஈடுபடுவார்கள். அப்படின்னா அவங்களுடைய பின்னணி இருக்கலாம் அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். ஓகே, இப்போ ரொம்ப ரீசெண்டா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்று நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து பங்கேற்று விட்டு வந்தார். அதுக்கப்புறம் இல்லாம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களையும் தனிப்பட்ட ரீதியில வந்து சந்தித்து பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது உறுதியா தெரியுது, செய்திகள்ல வந்திருக்கு. 2026 பாஜகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு நரேட்டிவ், குறிப்பாக இந்த டீலிமிட்டேஷன் தொடங்கி அப்புறம் வந்து இந்த ரூ சிம்பிளுக்கு பதிலாக ரூ சிம்பிள் போட்டதுல இருந்து 2026 எலெக்ஷனையே அவங்க ஆன்டி பிஜேபிங்கிற அதே நரேட்டிவ்ல தான் கொண்டு போறாங்க அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் ஆச்சு.
ஆனா இப்போ வந்து அந்த நரேட்டிவ்க்கு அப்படியே மாறா நித்தி ஆயோக் கூட்டத்துல கலந்து கொண்டதும் இல்லாம பிரதமர் மோடி கிட்ட அவர் சிரிச்சு பேசுற வீடியோஸ் எல்லாமே வெளியாயிருக்கு அப்படின்னா இதுக்கு பின்னணியில என்ன இருக்கு? இப்போ இதே இதை வேற விதமா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையின் மூலமா கேட்டிருக்காரு. கடந்த 3 நித்தி ஆயோக் கூட்டத்தில் தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலம் தமிழகம் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறதுன்னு சொல்லி நீங்க போகவே இல்லை. திடீர்னு இப்போ மட்டும் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நீங்க ஏன் போறீங்க? உங்க ஆட்சி காலத்துல தொடர்ந்து 3 தடவை போகவே இல்லை. இப்போ திடீர்னு அடிச்சு புரண்டு போறதுக்கு என்ன காரணம்? அப்படி அதுக்கு ஸ்டாலின் வந்து ஒரு பதில் சொல்லி இருக்கிறார். அது வந்து தமிழகத்தை வலுப்படுத்த, இந்த தேசத்தை வலுப்படுத்த, இப்படி பல காரணங்கள் சொல்றாரு. ஆனால் ஏன் 3 வருஷமா போகல, இப்ப ஏன் போறீங்க அப்படிங்கிற அந்த ஆழமான கேள்விக்கு ஸ்டாலின் பதில். இப்ப தமிழகத்தை வலுப்படுத்த, தேசத்தை வலுப்படுத்த நாங்க போனேன் அப்படின்னா இப்ப கடந்த 3 வருஷமா போகலையே, அப்படின்னா தமிழகத்தை வலுப்படுத்தணும், தேசத்தை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது 3 வருஷமா அக்கறை இல்லாமல் இருந்ததா? அது அப்படி புரிஞ்சுக்கிறதா? ஸோ அந்த கேள்விக்கு வந்து அவர் அட்ரஸே பண்ணலை. மேம்போக்கான ஒரு பதில் இருக்கு. இந்த மாதிரி இத்தனை $1 trillion, அதே நேரத்தில் தமிழ்நாடு ஒரு 10% வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுது, இன்னும் வந்து பொருளாதாரத்தில் என்ஹான்ஸ் பண்ண முடியும் எங்களால் தமிழ்நாட்டில் கான்ட்ரிபியூட், இதெல்லாம் பிரதமர்கிட்ட நேரில் பார்த்து சொல்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா முதல்வர்களும் வந்திருந்தார். இயல்பான முறையில் பிரதமர் எங்களோட பேசி கொண்டிருந்தார் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது பட் இதில் சில டெல்லி ஜேர்னலிஸ்ட் சொல்கிறாங்க இது வந்து நித்தி ஆயோக்ல உதயநிதி ஆயோக் அதுக்காக போயிருக்காரு, அது ஏதோ சொல்கிறாங்க. ஸோ மகனை காப்பாற்ற டெல்லி பயணம். நீங்க ரொம்ப வெர்பாட்டமா உடச்சு கேட்குறீங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஆதாரம் இல்லாமல் பதில் சொல்ல முடியாது. இல்லை சார். ஆனால் பல புகார்கள் வருது, பலவிதமான குற்றச்சாட்டுகள், அங்கங்கே பல கிரைம்ஸ் ஏதோ நடக்குது. அதை தோண்ட தோண்ட அது எங்கெங்கேயோ போய் முடியுது. இதெல்லாம் இருக்கு. இப்படி இதில் வந்து நீங்கள் ஜாஃபர் சாதிக்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ ஜாஃபர் சாதிக்குடைய பணத்தில் எடுக்கப்பட்ட ஒரு படம், அந்த படத்தினுடைய டைரக்டராக யார் இருந்தான்னு உங்களுக்கு தெரியும். இப்படி ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி எங்கெங்கேயோ போய் முடியுது. அது இப்போ சில விஷயங்கள் ரொம்ப சிக்கல்ல இருக்கு. அப்புறம் வந்து டாஸ்மாக் விஷயம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கு. டாஸ்மாக்ல உச்ச நீதிமன்றம் வந்து அமலாக்கத்துறைக்கு ஸ்ட்ரிக்சர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கலாம். அது வந்து இந்த ஃபெடரல் நேச்சரையே மீறி இருக்கு, எப்படி நீங்கள் இவ்வளோ அதிகாரம் கொடுத்தீங்க அப்படி. அது அந்த பக்கம் சொல்லப்பட்டால், இந்த பக்கம் மதுரையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற கிளை நீதியரசு புகழேந்தி சொல்லுகிறார், டாஸ்மாக்ல ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அப்சர்வேஷனாக வைக்கிறார். என்னெல்லாமோ இருக்கு அப்படிங்கிறது. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இல்லை, நம்ம யூகம்தான், நம்ம யூகத்தின் அடிப்படையில் சொல்றதுதான். பிரதமரை நேரில் பார்ப்பது தேவைன்னு ஸ்டாலின் உணர்ந்திருக்கலாம். தமிழகத்தின் நலனுக்காகவும் தேசத்தின் நலனுக்காகவும் தன்னுடைய நலனுக்காகவும் அவர் அந்த மாதிரி இது பண்ணிருக்கலாம். அவருடைய அறிக்கையிலே தமிழக நலன் தேச நலன் 2 மட்டும் சேர்த்துருந்தாரு. நான் கூடுதலாக ஒரு டைமென்ஷனை சேர்க்குறேன், அவருடைய நலன் அப்படின்னு. அதை ஏதாவது பேசியிருந்துருக்கலாம், பர்சனலாக ஏதாவது. என்னன்னு தெரியல, நம்ம நிரூபிக்கிறதுக்கு இப்போ ஆதாரம் கேட்டால் என்னால் என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? அவங்க பேசினுடைய டேப்பாக கொடுக்க முடியும். இல்ல, ஆனா அந்த யூகம் தான், அந்த டைம் லைன் ஒண்ணு இருக்குல்ல. குறிப்பா வந்து இப்ப அமலாக்கத்துறை டாஸ்மாக்ல ஒரு என்னன்னாங்க இந்த சிக்கல் என்னன்னாங்க, இதுக்கு முன்னால கேட்ட யார் அந்த சார்லேருந்து யார் அந்த தம்பியிலேருந்து, ஸோ சார்ல தொடங்கி தம்பி வரைக்கும் நீளுது நிறைய விஷயங்கள். இந்த இதனுடைய தொடர்ச்சியாக இதை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் யார் தம்பி யார் அப்படின்னு இதெல்லாம் இருக்கு. அதனால நிறைய சிக்கல் இருக்கு. அவர் அதுக்கு பிரதமரை சந்திக்கிறது ஒரு தீர்வாக இருக்கும்னு அவர் நினைச்சிருக்கலாம். இது ஆனால் ஒன்று திரும்ப திரும்ப சொல்ல இல்லை, யூகம். இதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஸ்டாலின் வந்து விளக்க வேண்டிய ஸ்டாலின் சில விஷயங்களை தெளிவுபடுத்தலை, அதை சொல்லி ஆகும். எடப்பாடியார் கேட்ட கேள்வியில் லாஸ்ட் 3 இயர்ஸ் நீங்கள் போகலை இல்லை, இப்போ ஏன் போறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதில் ஒரு போர்ஷனுக்கு ஸ்டாலின் பதில் சொல்றாரு. நான் ஏன் இப்போ போனேங்கிறதுக்கு பதில் சொல்லிட்டாரு. 3 வருஷம் ஏன் போகலைங்கிறதுக்கு அவர் பதிலே சொல்லல. இப்போ அவர் அந்த பதிலை சொல்லாததுனால இத்தனை யூகங்கள் தேவைப்படுது, இத்தனை சந்தேகங்கள் எழுது. இல்ல, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி என்னன்னா, இதுவும் வந்து இப்போ டெல்லியில அவர் போய் வந்து நீங்க சொல்ற மாதிரி நாட்டுடைய நலன் பார்த்துருக்கிறாரு, அப்புறம் அவருடைய தனிப்பட்ட நலனும் சார்ந்தும் இந்த சந்திப்பு நடந்திருக்கு அப்படின்னா,
அவருடைய தனிப்பட்ட நலனுக்கான அவர் ஒரு கோரிக்கை வைத்தால் கூட அதை பரிசீலிக்கும் இடத்திலேயோ இல்ல அதை சரி செய்யும் இடத்திலேயோ டெல்லி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சரி செய்யும் நினைக்கிறீங்களா? என்னன்னா அப்படி ஒரு கோரிக்கை இருந்ததா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு கோரிக்கை இருந்தால் அதை பயன்படுத்திப்பாங்க. சரி செய்யறதுல பயன்படுத்திப்பாங்க. எப்படி இப்போ டிஎம்கேனால நிறைய தலைவலி வருது. நீங்கள் கேஸுன்னு போடுறீங்க, அதுன்னு போடுறீங்க, சுப்ரீம் கோர்ட்டு போகுது, சில தீர்ப்புகள் வந்து தர்ம சங்கடமான தீர்ப்பு வருது. இப்போ அதை ஒட்டி ஜனாதிபதி வந்து பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸை பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. 14 கேள்விகளை எழுப்புகிறாங்க. பல தர்ம சங்கடமான இது சும்மா ரொம்ப மோதிக்கிட்டே இருக்காங்க. பார்லிமெண்ட்டில் வந்து மற்ற எந்த கட்சியை காட்டிலும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடியவங்களா டிஎம்கே எம்பிஸ் இருக்காங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இப்போது இங்கே ஒரு வயர் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க, ஃபியூஸை பிடுங்கலாம்ல. இங்கே காரியம் ஆகணும்னா அங்கே அவங்களுக்கு காரியம் ஆகணும்ல. அப்போ நீங்கள் தலைவலி கொடுக்கக்கூடாதுல்ல. அரசியல்லைங்க நிபந்தனையற்ற அன்புன்னு என்றைக்குமே கிடையாது. எல்லாமே முன் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஆக்சுவலாக ஒரு பர்சனல் கேள்விக்கு ஜெயலலிதா இந்த பதிலை சொல்லியிருப்பாங்க கிரீவாலுக்கு கொடுத்த இன்டர்வியூவில். நிபந்தனையற்ற அன்பு அப்படிங்கிறத என் வாழ்க்கையில் நான் எப்போதுமே சந்தித்தது கிடையாது அப்படிம்பாங்க. பர்சனலாக அவங்க சொல்லியிருப்பாங்க. அரசியலில் அது எப்போதுமே கிடையாது. அரசியல் எப்போதுமே இருந்ததில்லை. அப்படிங்கிறப்போ மோடி வந்து 24 மணி நேரமாக அரசியல் பண்ணக்கூடிய ஆள். அவர் மொத்தமாக ஒரு அரசியல்வாதி. ஒரு பிளட்டே அரசியல் தான். அப்படிங்கிறப்போ இந்த விதமான ஒரு டிமாண்ட் ஒன்று, ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வருதுன்னா அதை தன்னுடைய பாலிட்டிக்ஸுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தானே பார்ப்பார். அப்படிங்கிறப்போ அது நிபந்தனை அற்றதாக இருக்க முடியாது. இல்லை, நீங்கள் ஒன்று சாதிக்கணும்னா அதற்கான விலையை நீங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும்ல. அரசியலுக்குள்ள விலையற்ற பொருள்னு ஏதாவது ஒன்று உண்டா? இல்லை, கிடையாது. ஒரு மாநில அரசோ மத்திய அரசோ விலையில்லா சைக்கிளை கொடுக்கலாம். ஆனால் அரசியலுக்குள்ள விலை இல்லாமல் எதுவுமே கொடுக்கப்படுவதும் கிடையாது, பெறப்படுவதும் கிடையாது. இது மாதிரி இந்த நிபந்தனையற்ற அப்படின்னு சொல்றீங்க. ரெண்டாவது வந்து இதை பயன்படுத்தி கொள்ளும் பாஜக, இதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ட்டு. ஆனா அதை பயன்படுத்தி கொள்ளும் சென்ஸே எப்படி வருது அப்படின்னா, அப்போ ஒரு காம்ப்ரமைஸை நோக்கி போவாங்க. இல்ல, இன்னொரு விஷயத்தையும் என்னென்ன காம்ப்ரமைஸ் என்னைக்குமே வராது. காம்ப்ரமைஸ் வராது. அப்புறம் காம்ப்ரமைஸ் அடுத்த கட்டமாக கூட்டணியே வருமானு கூட கேட்டுடலாம். அப்படிலாம் என்னைக்குமே வராது. இது பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் நோக்கினது இல்லை. இது பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இது வந்து ஒரு டிமாண்ட். இது வந்து ஒரு முதல்வர்கிட்டேருந்து ஒரு ஃபேமிலி சார்ந்து ஏதோ வரக்கூடிய ஒரு டிமாண்டாக கூட இருக்கலாம். அப்போது அதை வந்து அவுட் ஆஃப் த வே பர்சனலாக அதை வந்து மோடி பார்த்து செய்கிறது அப்படிங்கிற மாதிரி. அப்போ மோடி சில விஷயங்களை பெறுவார். நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னா அப்படின்னா நீங்கள் இப்படியே பண்ணிட்டு போவீங்க, அப்போ நான் மட்டும் இதை செய்யணுமா? அப்போ நீங்கள் என்னை இரிட்டேட் பண்ணாமல் இருக்கணும்ல. அப்போ சில விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரியா இருக்கும். ஏன் இந்த இப்போ கூட வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிற ஒரு குழுவுக்கு, ரஷ்யாவுக்கு போன குழுவுக்கு கனிமொழி தலைமை தாங்கியிருக்காங்க. கரெக்ட். இதெல்லாம் நடந்திருக்கு. இல்லை, ஏன் இந்த கேள்வி இன்னும் ஆழமாக எழுது அப்படின்னா, இந்த டாஸ்க் நீங்கள் சொல்ற மாதிரி ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம்ங்கிற மாதிரி இந்த டாஸ்மாக் வழக்கில் அதில் வரக்கூடிய கனெக்ஷன்ஸ், அதில் அது சிக்கக்கூடிய நபர்கள், அவர்களுடைய பெயர்கள், இது எல்லாமே யாரை நோக்கி போகுது அப்படின்னு ரொம்ப தெளிவாகவே வந்து தெரியுது. ஆல்மோஸ்ட் வந்து செய்திகள்லையும் நம்ம அந்த விஷயத்தை தான் பார்க்குறோம். அப்படிங்கிற போது இப்போ அந்த அந்த டார்கெட்டை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது நோக்கமா இருக்குமா, இல்லை இதை காப்பாற்றணுங்கிறது நோக்கமா இருக்குமான்னு இன்னொரு கேள்வி. இதை வந்து டாஸ்மாக்குன்னு ஒரு குறுகின பொருளில் புரிஞ்சுக்க தேவையில்லை. ஓவராலாகவே இது ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேமிலி சம்மந்தப்பட்டதாக கூட போகலாம். டாஸ்மாக் ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட ரீசெண்டாக ஏதோ ஒரு ஆடியோ லீக் ஆகுது. அதில் வந்து டாஸ்மாக்குடைய உயர்நிலை அதிகாரி ஒருத்தர் பேசுகிறாரு. அந்த மாதிரிலாம் வர்றப்போ அதில் வந்து என்ன இந்த கடையில் இவ்வளோதான் வசூலாது, இந்த மாதிரி இந்த வசூல் தொடர்பாக பேசுகிற மாதிரிலாம் நிறையா வருது. இப்படிலாம் இருக்குது. அதனால தான் நீதியரசர் புகழேந்தி சொல்லியிருக்கிறார், டாஸ்மாகில் ஏதோ நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்சர்வேஷனாக சொல்லியிருக்கார். அந்த அப்சர்வேஷனை நீங்கள் உதாசீனம் செய்ய முடியாது. நன்றி சார். பொலிகள் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.